வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு எனக்கு என்னமோ இன்னைக்கு நாள் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்க மாதிரி தெரியுது. அழகான கிளைமேட், கொஞ்சம் வெயிலெலாம் குறைஞ்சி கூலாக லைட்டாக ட்ரிஸ்லிங் இருக்குது. இது மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட் டே வருஷம் பூரா கிடைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு ரம்மியமான கிளைமேட்டு வருஷம் பூரா கிடைக்காது. இன்னைக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு அருமையான நாளில் ஒரு பியூட்டிஃபுல்லான மூவி ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மூவியோட பேர் பெர்ஃபெக்ட் டேஸ். விம் வெண்டர்ஸ் அப்படிங்கிறவர் 2023 இயக்கி வெளிவந்த ஒரு ஜாப்பனீஸ் மூவி. ஒரு பியூட்டிஃபுல்லான மூவி. இது மாதிரி மூவி எப்படி சொல்லலாம் அப்படின்னா, கிராமங்களுக்கெல்லாம் பஸ் விட்டுருப்பாங்க, எப்போவாவது ஒரு பஸ் வரும். அது மாதிரி இது மாதிரி மூவி எப்போவாது தான் வரும். 90s 80sலாம் சிறப்பான மூவிகள்லாம் முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற கேள்வி இப்போ ஓடிடி காலகட்டத்தில் நாம் பார்க்கும்போது மூவிஸ் அந்த பிளாட்ஃபார்ம்ஸில் நிறைஞ்சு கிடக்கான எதை பார்க்குறது, பார்த்தா ஒரு திருப்தி இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம மனசுல இருக்கிற இந்த காலகட்டத்திலையும் இந்த மாதிரி படங்கள் நம்மளை ஆச்சரியப்படுத்துதுங்கிறத மறுக்க முடியாது. ஸோ இதை கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்றவங்களோ இல்லை எல்லாருமே கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம். எனக்கு எப்போதுமே பார்த்தீங்கன்னா 80 வயசுலேயும் ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க சில பேரை பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். மார்டின் ஸ்கார்செஸி, அவர் பேரை சொல்கிறது கஷ்டம்னு நினைக்கிறேன் எனக்கு. அது மாதிரி ரிட்லி ஸ்காட் 25 வருஷத்துக்கு அப்புறம், அதாவது கிளாடியேட்டர் 25 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ அவருக்கு 88 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் கஷ்டமான ஒரு ப்ராஜெக்டை கையில் எடுத்து நெப்போலியன் அப்படிங்கிற ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றி பெறலை அப்படிங்கிறது ஒரு பக்கம். அந்த கிளாடியேட்டரோட எஃபெக்ட் இல்லை அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் ரிட்லி ஸ்காட்டோட வயசு 88 வயசுல அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்லாம் எடுத்து இவங்க எப்படி அந்த மூவியை மேக் பண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு வீடியோ, ஒரு மூவியை பத்தி வீடியோ ரெக்கமெண்ட் பண்ணி வீடியோ போடுறதுக்கே காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் இந்த மாதிரி பெருசுகள்லாம் எப்படி தான் வேலை பார்க்குதோ தெரியல. தலைவன் நம்ம ஊரில் 40 வயசுல சுகரு, பிபி, என்னென்னவோ வியாதிகள்லாம் வந்துடுது. தளர்ந்து போயிடுறான் மனுஷன். ஸோ ரிட்லி ஸ்காட் ஒரு எக்ஸாம்பிள். கிளின்ட் ஈஸ்ட்வுட் நடிக்கிறது ஒரு பக்கம், டைரக்ட் பண்றது ஒரு பக்கம். இஸ் பியாண்ட் 90, அபவ் 90 நினைக்கிறேன். இஸ் அபவ் 90 மஸ்ட் பி. அது மாதிரி மார்டின் ஸ்கார்செஸியை பார்த்தோம்னா இப்போ கரண்ட்ல கூட தே ஆர் ஒர்க்கிங். அடுத்த ப்ராஜெக்ட் ஆல்ரெடி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. கில்லர்ஸ் ஆஃப் த ஃப்ளவர் மூன் இப்போ ஆஸ்கர்ஸ்ல பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துச்சு. ஸோ இந்த மாதிரி கஷ்டமான ப்ராஜெக்ட்ஸ்ல இந்த ஏஜ்லயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த பெர்ஃபெக்ட் டேஸோட டைரக்டரை பார்க்கும்போது கண்டிப்பா இது ஒரு நல்ல மூவியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தது. ஏஜ் ஒரு காரணமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவரும் கிட்டத்தட்ட 78, க்ளோஸ் டு 80 இயர்ஸ் ஓல்டு அவரு. ஸோ அந்த மாதிரி ஒரு சேஃபான ஹேண்ட்ஸ்ல தான் ஒரு படம், ஒரு சினிமா இருந்திருக்கு. அதனால தைரியமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் திரைப்படத்தை பார்க்க ஆரம்பித்தோம். அதே மாதிரி அது ஏற்கனவே இன்டர்நேஷனல் பெஸ்ட் ஃபிலிம் கேட்டகரியில நாமினேஷனும் ஆயிருந்தது இந்த வருஷம் 2024. அப்கோர்ஸ் அது வின் பண்ணல ஆஸ்கர். காரணம் அதோட ஒரு நல்ல ஒரு சிறப்பான மூவி தான் அந்த ஜோன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற மூவி, உங்களுக்கு தெரியும். அந்த மூவி அந்த கேட்டகரியில ஆஸ்கர் வின் பண்ணிருச்சு. அதுவும் சந்தேகமே இல்லாம அது ஒரு சிறப்பான திரைப்படம் அப்படிங்கறதால எனக்கு மனசு வலிக்கல. முதல்ல இந்த மூவியை பத்தி ஃபர்ஸ்ட் வந்த ஒப்பீனியன் அதுதான். இந்த மூவி கண்டிப்பா இன்டர்நேஷனல் இதுக்கு கேட்டகரிக்குள்ள போன உடனே கண்டிப்பா அந்த மூவி வாங்கிரும் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனால் உலக லெவலில் இந்த மூவிக்கு கிடைத்த வரவேற்பு ரொம்ப பிரமாதமா இருந்தது. எந்த இன்டர்நேஷனல் மேகசின்ஸ் எல்லாம் மீடியாலையும் இதுக்கு கிடைத்த வரவேற்பு பயங்கரமான வரவேற்புன்னு தான் சொல்லணும். இங்கேயோ அங்கேயோ ஒரு சின்ன நெகட்டிவ் ரிவ்யூவோ கூட பார்க்க முடியாத ஒரு திரைப்படம் தான். ஸோ அதனால இன்றைக்கு இந்த மூவி மட்டும் இல்லை, இந்த வீடியோ முக்கியத்துவம் பெறுதுன்னு தான் சொல்லணும். இந்த மூவியோட என்ன சொல்லலாம், டாய்லெட் கிளீன் பண்ணுறது தான் ஒரே வரியில் சொல்ல போனால் இந்த மூவி. ஒரு 5 times 6 times டாய்லெட்டை க்ளீன் பண்ணுறதை மட்டும் காட்டுவாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் உடனே வேண்டாம், இந்த வீடியோ கூட நீங்கள் ஸ்டாப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் கூட அப்படி தான் நினச்சேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு வாட்டி டாய்லெட் க்ளீன் பண்ணுறோம், அப்புறம் செகண்ட் டைம் அந்த ஹீரோ க்ளீன் பண்ணுறாரு, தேர்ட் டைம் க்ளீன் பண்ணுறாருன்னு போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கும் அது போர் அடிக்கவே இல்லை. அந்த மாதிரி அது மூவியை மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மூவியோட லீட் கேரக்டர் ஹிரயாமா பிரமாதமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அந்த ஆக்டர். அவரோட பேரையும் உங்களுக்காக கஷ்டப்பட்டு எப்படியோ சொல்ல முயற்சி பண்ணுறேன். கோஜி எக்குஷோ. ஸோ ஒரு பிரமாதமான பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மூவியில் அவர் ஒரு
பொது கழிப்பிடங்களை வந்து க்ளீன் பண்ணுற ஒரு ரோலில் நடிச்சிருக்காரு. டோக்கியோவில் இருக்கிற பப்ளிக் டாய்லெட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுற ஒரு கம்பெனியில் எம்ப்ளாயியாக வேலை பார்க்குறாரு. எனவே உங்களுக்கே தெரியும், அஃப்கோர்ஸ் அவர் வந்து டாய்லெட்டு தான் க்ளீன் பண்ணி ஆகணும். ஸோ ஒரு மனிதன் என்ன வேலை பார்க்கலாம், என்ன மாதிரி வேணாலும் இருக்கலாம், ஆனால் வாழ்க்கையை நிம்மதியாக திருப்தியாக சந்தோஷமாக வாழ்கிறானா அப்படிங்கிறத வந்து சொல்கிறதுக்காக இந்த மூவி ரொம்பவே மெனக்கெட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். காலையில் வெளியில் ரோடு க்ளீன் பண்ணுற சத்தம் கேட்டு எந்திக்கிற ஹிரயாமா முந்திய இரவு தான் படித்த புத்தகத்தை அழகாக மூடி செல்ஃபில் வச்சுட்டு ஷேவ் பண்ணிட்டு செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு பெட்ஷீட்டெல்லாம் ஃபோல்டு பண்ணிட்டு தன்னோட கம்பெனி யூனிஃபார்மை போட்டுட்டு வண்டி தன் கம்பெனி கொடுத்த வேனோட கீயை எடுத்து மாட்டிட்டு வெளியில் வந்து அவர் அந்த உலகத்தை பார்க்குற விதமே வேற. ஒவ்வொரு வாட்டியும் ஏன் அந்த காட்சியை திருப்பி திருப்பி இந்த டைரக்டர் காட்சி அமைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி யோசிச்சா கிட்டத்தட்ட அந்த மாதிரி காட்சி 5 டைம்ஸோ 4 டைம்ஸோ வருது. வெளியில் வரும்போது அந்த வானத்தை பார்த்து ஒரு புன்முறுவல் பூக்குறது, ஒவ்வொரு நாளையும் அந்த மனிதன் எதிர்கொள்கிற விதமே வேற லெவல் அப்படின்னு நினச்சிக்கலாம். வெளியில் வந்த உடனே அங்கே இருக்கிற காஃபி வெண்டிங் மிஷின்ஸில் ஒரு காஃபியை எடுத்துட்டு தன்னோட வேனை ஸ்டார்ட் பண்ணி தனக்கு பிடித்தமான ராக் மியூசிக்கை வந்து போட்டு அதுவும் ஒரு கேசட்டை தான் ப்ளே பண்ணுவார் அப்படிங்கிறத பர்டிகுலராக காட்சி அமைச்சிருக்காங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் அவர் வந்து மியூசிக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கேசட்டில் வச்சிருக்காரு. அவரோட வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறது இப்படித்தான் அப்படித்தான் இல்லை அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். ஸோ டோக்கியோவில் இருக்கிற எல்லா பப்ளிக் டாய்லெட்ஸையும் விசிட் பண்ணி க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதை மாதிரி க்ளீன் பண்ணி நீங்கள் உங்கள் வீட்டிலேயே பார்த்துருக்க மாட்டீங்க, எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த மாதிரியான ஒரு காட்சி அமைப்புன்னு சொல்லலாம். க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பாருன்னா ஒவ்வொரு இதையும் ஒரு என்ன சொல்லுவாங்க, டெடிக்கேட்டடாக க்ளீன் பண்ணுறது, மெட்டிகுலஸாக க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லலாம். ஈவன் அந்த கமோடில் இருக்கிற உள்பக்கம் உள்ள கரைகளை கூட பார்க்கறதுக்கு ஒரு சின்ன மிரர் வச்சிருப்பாரு. அந்த மிரரை வச்சு ஏதாவது ஸ்டெயின்ஸ் இருக்கான்னு பார்த்து அதையும் க்ளீன் பண்ணுவார். ஸோ ஆக்சுவலாக டோக்கியோவில் உள்ள பப்ளிக் டாய்லெட்டை உலகத்துக்கு படம் பிடித்து காட்டுறதுக்காகவே இந்த திரைப்படம் எடுத்தோம்னு சொல்லி யாரோ சொல்லியிருந்தான். உண்மையாக கூட இருக்கலாம். ஏன்னா அமெரிக்கன்ஸே இந்த மாதிரி டாய்லெட்ஸ் எல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி யாரோ எழுதியிருந்தாங்க. அந்த அளவுக்கு பிரமாதமான அந்த டாய்லெட்ஸை யூஸ் பண்ணுறது, பேசிக் அங்கே உள்ள அந்த வசதிகளெல்லாம் நமக்கு பயன்படுத்த தெரியுமான்னு கூட தெரியல. அந்த அளவுக்கு அந்த டாய்லெட்ஸில் இருக்கிற சுவிட்சஸை பார்த்தா ஏராளமாக இருக்குது. நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சொல்ல முடியாது, யூடியூப்பில் அந்த டாய்லெட்டை பற்றி பல வீடியோஸ் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. நான் செக் பண்ணல. ஸோ செய்கிற வேலையை ஹிரயாமா திருந்த செய்து முடித்துட்டு போனால் தான் நமக்கு நிம்மதியாக தூக்கம் வரும். வாங்குகிற சம்பளம் அப்படின்னா தான் ஜீரணமாகும்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரியல. அவ்வளவு தொழில் பக்தி. எந்த வேலையாக இருந்தாலும் அதை சிறப்பாக செய்கிறோம், அதுதான் முக்கியம். வாழ்க்கை எப்படி வாழ்கிறோம் அப்படிங்கிறது நம்ம கையில் இருக்குது. ஸோ இவரோட எக்ஸாம்பிள் கிட்டத்தட்ட அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாது, உறவினர்கள் யாரும் கிடையாது. ஒருவேளை உறவினர்கள் இருந்தாலும் அவரோட வேலையை பார்த்து அவங்களாம் ஒதுங்கிட்டாங்க அப்படிங்கிறது நீங்கள் சினிமா பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ அவரை வந்து யாரும் ஒரு பெரிய ஆளாக யாரும் பார்க்கலை. ஆனால் அவர் தன்னோட வாழ்க்கையை ரொம்ப சிறப்பாக திருப்தியாக மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் முக்கியம். ஒரு முறை க்ளீன் பண்ணுறப்போ கூட ஒரு காட்சி வருது. தன்னோட வேலை பார்க்குற ஒர்க்கர் ஒருத்தன் ஜூனியர், அதுதான் எப்படினாலும் திருப்பி வந்து இந்த டாய்லெட் அசிங்கம் பண்ண போகிறாங்களே, நீ எதற்காக வந்து இப்படி விழுந்து க்ளீன் பண்ணுற அப்படின்ற ஒரு கேள்வியவே அவன் வைக்கிறான். அப்போ கூட அவர் வந்து ஒரு புன்முறுவல் தான் பதில். எதுவும் இவனுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு நமக்கு திறமை இல்லைன்னு நினச்சாரா, நான் என் வேலையை செய்கிறேன் சம்பளம் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறாரா தெரியல. ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அவர் வேலையை கண்டினியூ பண்ணுறாரு. இப்படி எல்லாருமே நம்ம வாழ்க்கையில் இருந்தால் நிம்மதியாக இருக்குங்கிறத நானும் ஃப்ரெண்டும் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். நிறைய பேருக்கு பதில் சொல்கிறதுனால வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறதுக்கு இந்த காட்சி ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். காட்சி அமைப்பு அப்படிங்கிறதுல வேரியேஷனே இல்லாமல் தொடர்ச்சியாக இதே தான் நமக்கு திரும்ப திரும்ப காட்டப்பட்டு உட்கார வச்சு பார்க்க வச்சுருக்காங்க அப்படிங்கிறதே ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா ஒரு அன்இவென்ட்ஃபுல் லைஃப் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இப்போ டாய்லெட் க்ளீன் பண்ணியாச்சு, இப்போ அதே பார்க்கு தான். ஸோ அந்த பப்ளிக் டாய்லெட்டை க்ளீன் பண்ணி அந்த பார்க்கில் இருக்கிற டாய்லெட்டை க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே உள்ள தோட்டங்களுக்கு நடுவில் உட்கார்ந்து அமைதியாக அந்த இடத்த ரசிச்சுட்டு ஒரு சொன்ன மாதிரி ஒரு ஏழையோட உணவோ என்னமோ அங்கே ஒரு சாண்ட்விட்சை அவர் டெய்லி சாப்பிட்றத நம்ம பார்க்க முடியும். பக்கத்தில் எப்போதும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிற ஒரு பொண்ணை பார்த்து ஒரு புன்முறுவல் கொடுக்கறது, அவங்க அதை பெருசாக எடுக்காமல் இருக்கிறதுலாம் ரொம்ப கொஞ்சம் நெருடலான ஒரு காட்சிகள். அந்த மரங்களை அங்கே சுற்றி இருக்கிற மரங்களை ரசிச்சுட்டே அவர் சாப்பிட்றது, தான் வச்சிருக்கிற அனலாக் கேமராவில் இப்போ உள்ள டிஜிட்டல் யுகத்தில் இப்படி ஒரு மனிதர் அந்த மரங்களில் சூரிய ஒளி ஊடுருவி விளையாடுற அந்த விளையாட்டை ஃபோட்டோ எடுக்கிறது, அதெல்லாம் கவலையே படாமல் பிரிண்ட் போட்டு
தன் வீட்டில் அழகாக ஆர்டராக வைத்திருக்கிறதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதாவது ஜாப்பனீஸில் ஒரு ஜென் இது இந்த மூவியே ஜென் தத்துவத்தை சொல்கிறதுக்கு தான் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த கொமரபி அப்படிங்கிற ஒரு ஜாப்பனீஸ் வார்த்தைக்கு சூரிய ஒளி மரத்தில் உள்ள இலைகளில் ஊடுருவி விளையாடுற விளையாட்டு, அதில் வர்ற நிழல், அதில் உள்ள ஒளி மாறி மாறி ஏற்படுற அந்த காட்சி எப்போதுமே ஒவ்வொரு நிமிடமும் யூனிக்காக இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த வார்த்தையோட அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் அவர் டெய்லி ஒரே மரத்தை ஏன் ஃபோட்டோ எடுக்கிறார் அப்படிங்கிற கேள்வி நமக்கு வரும். அதையும் மெட்டிகுலஸாக போய் ஃபோட்டோ பிரிண்ட் எடுத்து அதையும் அழகாக கலெக்ட் பண்ணி ஆர்டராக வைத்திருக்கிறாருங்கிறது ஒரு பெரிய சம்பவம் தான். ஸோ எப்பெல்லாம் நம்மளோட ஹீரோயாமா டாய்லெட் கிளீன் பண்ணுற வேலைக்கு போகாத மாதிரியான காட்சிகள் வருதோ, அவரோட மற்ற செயல்பாடுகள், லைப்ரரியில் போய் புக் எடுத்து படிக்கிறது, புக் எடுத்துகிட்டு வர்றது, கிடைக்கும் நேரங்களில் அந்த கட்டணம் கொடுத்து குளிக்கிற மாதிரியான இடங்களில் போய் என்ஜாய் பண்ணுறது, குளித்து தன்னை க்ளீன் பண்ணி சுத்தமாக அதை ஒரு என்ன சொல்லலாம், அதை ஒரு ஜாலியான அனுபவமாக செய்கிறது, தனக்கு பிடித்த ஒரு பார் ரெஸ்டாரண்ட்டில் போய் அந்த ஓனர் பெண்மணியோட விவாதித்துக்கிட்டே பேசிக்கிட்டோ, அவர் பேசுகிற ஆள் கிடையாது, அதை பற்றி தனியாக சொல்லணும், அதிகமாக பேச மாட்டார், ஆனால் அந்த பார் அவருக்கு பிடிக்கும். அங்கே போய் உட்கார்ந்து பிடித்த லிக்கர் ஏதோ சாப்பிட்டுட்டு நிம்மதியாக வீட்டுக்கு வர்றதுன்னு சொல்லி அவர் தன்னோட வாழ்க்கையை ஒரு மாதிரி அமைச்சிருக்காரு. இந்த அதிகம் பேச மாட்டார் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமாக. அதில் ரொம்ப நீங்கள் மூவியை பார்க்க ஆரம்பித்தாலே ஒரு 4 டைலாக் 5 டைலாக் வந்தால் பெரிய விஷயம். ஸோ அவர்கிட்ட என்ன பேச மக்கள் முயற்சி பண்ணாலுமே அவர் ஒரு சின்ன சிரிப்பு, அதற்கு தலையாட்டுறது, அவ்வளோதான். ஸோ இதுதான் அவர் வேலைக்கு செல்லாத நாட்களில் படமாக்கப்பட்ட விஷயங்களில் நாம் தெரிஞ்சுக்கிடுறது. அந்த அன்இவன்ஃபுல் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது இந்த மாதிரியான காட்சி மாறும்போது தான் நம்ம சின்ன சின்ன இமோஷன்ஸுக்குள்ளே போக வேண்டிய ஒரு கட்டங்களை பார்க்குறோம். உதாரணமாக திடீர்னு அவங்களோட ரிலேட்டிவ், அதாவது அவரோட சிப்ளிங், சகோதரியோட மகள், ஒரு சின்ன பெண் வீட்டை விட்டு ஓடி வர்றது, அவர் வீட்டுக்கு ஸ்டே பண்ணுற மாதிரியான காட்சி, அதுவும் ஒரு ஆச்சரியமான சம்பவம். என்னன்னா அந்த மூவியில் எல்லாருமே அவர் ரொம்ப ஒரு மீனியல் ஜாப் பார்க்குறவர், அதுவும் இல்லாமல் ஒரு டாய்லெட் க்ளீன் பண்ணுறவர் அப்படிங்கிறது எல்லா சொசைட்டிலையும் ஒரு லுக் டவுன் ஆன் சம்மன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேலையாக தான் இருக்குது. ஆனால் அந்த சின்ன பெண் மட்டும் அவரை அவரோட அவரோட ஒரிஜினல் கேரக்டருக்காகவே அவரை நேசிக்கிற மாதிரியான காட்சிகள்லாம் இருக்குது. அவர் கூட நானும் உங்கள் கூட அந்த இன்னைக்கு நான் டியூட்டிக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி வரும்போது ஆச்சரியமாக இருந்தது. இவர் கூட பப்ளிக் டாய்லெட்டை க்ளீன் பண்ண அது ஹெல்ப் பண்ணுற சீன், இவ்வளோத்துக்கும் அது ஒரு ரிச்சான பேக்ரவுண்டில் வர்ற பொண்ணாக காட்டுறாங்க. ஏன்னா இவரோட வேலை கருதி அவங்க பிரிஞ்சு போன மாதிரி, அவங்க ஒரே ஒரு சிஸ்டர் தான் நினைக்கிறேன், பிரிஞ்சு போன மாதிரியான காட்சி இருக்கு. ஸோ எவ்ரிதிங் இஸ் பியூட்டிஃபுல் இந்த மூவி. பிறகு அவரை சந்திக்க வருகிற அவரோட சகோதரி தன்னோட பெண்ணை கூட்டிட்டு போறதுக்காக அவங்க 2 பேருக்கு நடக்கிற காட்சியெல்லாம் கண்டிப்பா ரொம்ப ரசிப்பீங்க. கூட பிறந்தாலும் இவ்வளோ ஏற்றத்தாழ்வா அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணும். பெர்ஃபெக்ட் டேஸை பொறுத்தளவில் ஒரு நாள் முழுவதும் கூட பேசிகிட்டே இருக்கலாம், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்களும் கொஞ்சம் மூவியை பார்க்கணும். எல்லாத்தையும் நான் சொல்லிட்டா என்ன இருக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு மனிதன் தன்னோட வாழ்க்கையை, அதுவும் ஒரு தனிமை, ஒரு சாலிட்டரி லைஃப், யார் ஃப்ரெண்ட்ஸ் உறவினர் யாரும் இல்லை அப்படிங்கிறது ஏற்கனவே சொன்னாலும், எது எப்படி போனாலும் என்னோடய வேலையை நான் செய்கிறேன், என்னோடய வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்கிறேன், எனக்கு பிடித்ததை நான் செய்கிறேன் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக படம் பிடித்து காட்டியிருக்கு இந்த படம் அப்படின்னு, இந்த திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வாழ்க்கையில் ஏற்பட்ட ஏமாற்றங்கள், அதே மாதிரி வாழ்க்கையில் கிடைத்த சந்தோஷங்கள் ரெண்டையும் அவர் ஒரு சில, அதாவது ஒரு பர்டிகுலர் காட்சியில் அது அவரோட முக எக்ஸ்பிரஷன், அதாவது முகபாவங்களில் காட்சி அமைச்சிருப்பாங்க. அவர் ட்ரைவ் பண்ணிக்கிட்டே தன்னோட ஃபீலிங்ஸை அவரோட எக்ஸ்ப்ரெஷன்லேயே சொல்கிற மாதிரி இருக்கும். ஆமாம், வாழ்க்கையில் நம்ம சந்தோஷத்தையும் பார்த்துருக்கோம், டிஸப்பாயின்மெண்ட்ஸும் நிறைய இருந்திருக்கு அப்படிங்கிறது அவர் முகத்திலே. பட் எல்லாத்தையுமே நான் ஒரு மாதிரி ஈக்குவலாக எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். பார்க்குற நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியாது. அந்த காட்சி பர்டிகுலராக நிறைய பேர் மூவி முடிஞ்சிட்டுன்னு தேட்டரை விட்டு எந்திரிச்சு போயிருக்கலாம், இல்லை வீடியோ ஆஃப் பண்ணியிருக்கலாம். அந்த பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த காட்சி. ஸோ ஒவ்வொரு மினிட்ஸையுமே என்ஜாய் பண்ணலாம். நான் கூட இது என்ன ரிப்பீட்டடாக டாய்லெட் க்ளீன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஸ்பீடப் பண்ணி பார்த்துருவாங்களோ ஆடியன்ஸ் அப்படின்லாம் நினச்சேன். ஸ்பீடப் பண்ண மனசே வராது, அவ்வளோ அழகாக திரைப்படம் ஆக்கியிருக்காங்கன்னு சொல்லணும். ஸோ என்ஜாய் திஸ் மூவி. உங்களோட கருத்துக்களை நீங்களும் காமெண்ட்ஸில் சொல்லலாம். I'll see you
அடுத்த மூவி ரெக்கமெண்டேஷனில் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர். பாய்.